ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அன்பான் ஃபில்டர். தமிழில் பார்த்துருப்பீங்க, ஜனநாயகன் அண்ட் பராசக்தி. இது ஜஸ்ட் ஒரு சினிமா வர்சஸ் சினிமாவா, இல்லை ஒரு கோஇன்சிடென்ஸா, இல்லை ஒரு ஹீரோ வர்சஸ் ஹீரோவா, இல்லை பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வர்சஸ் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா அப்படின்றதான் இந்த வீடியோ. இந்த டைட்டில்லே இருக்கு, பாலிடிக்ஸ் வந்து அந்த டைட்டில்லே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் அப்படின்னா வந்து ஒரு பீப்புளோட லீடர் அப்படின்ற மாதிரி மீனிங், மக்களுடைய ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பராசக்தியும் வந்து நார்மல் டைட்டில் இல்லை, அதோடைய கதை வந்து நமக்கு தெரியும். பராசக்தி அப்படின்றது வந்து கலைஞருடைய வசனத்துல வந்த மூவி. அதுல வந்து ஃபுல்லாவே திராவிடன் ஐடியாலஜி தான் இருக்கும். ஸோ ரெண்டும் ஒரு ஐடியாலஜி விசஸ் ஐடியாலஜின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலா தளபதி விஜய் அவருக்கு வந்து இது வந்து கடைசி படம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் பெரிய ஹைப் இருக்கு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, பெரிய மார்க்கெட் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு வந்து இது சுதா அவங்களுடைய மூவின்றதுனால அதுக்கும் ஒரு பெரிய ஹைப் இருக்கு. ரெண்டையும் வந்து கிளாஸ் பண்ண விடுறதுன்றது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் Jan 14 இருந்த டேட்டை வந்து Jan 10க்கு மாத்துறாங்க. பிகாஸ் Jan 9 வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால. இதுல என்ன லாபம், பொலிட்டிக்கல் லாபமே, பொலிட்டிக்கல் ரீசனே இருந்தாலும் இதுல என்ன லாபம், யார் ஜெயிச்சா என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஜனநாயகன் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம பராசக்தி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்ல வந்துருச்சு அப்படின்னா, ஆப்வியஸா வந்து அதை வச்சு நிறைய கிரியேட் பண்ணி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. வந்து சின்ன ஹீரோ வந்து பெரிய ஹீரோ வந்து முந்திட்டாரு அப்படின்ற மாதிரி. அதுவும் கடைசி படம் வேற, கண்டிப்பா ஹிட் ஆகி ஆகணும் அப்படின்றது. அண்ட் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் சில மாசம் முன்னாடி வருது. எலெக்ஷன் ஏப்ரல் மேல வரப்போகுது, ஜான்ல மூவி வருது. ஸோ இது வந்து பெரிய ஒரு செட்பேக்கா அமையலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்து இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ப்ரேயரா ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து இதை வந்து அதை பீட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லாத மாதிரி இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து சினிமாவோட இம்பாக்ட் அரசியலில் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எம்ஜிஆர்ல இருந்து, அப்புறம் ரஜினி வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்கன்ற மாதிரி சொல்ல ஒரு இன்டர்வியூ ஆகட்டும், அதனால நடந்த இம்பாக்ட். அண்ட் கலைஞர் வந்து திரைக்கதை வசனத்துல இருக்கும்போது, அண்ணா வந்து வசனம் எழுதிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பாண்ட் இருக்கும். சினிமாவுடைய ஒரு டச் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு ஓவரால் பாலிடிக்ஸ்ல. அண்ட் டிஎம்கே வந்து அதை எவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்கு. ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வந்து எல்லாமே மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூஷனாக ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கறது இல்லை வந்து இவங்களே எல்லா டிஸ்ட்ரிபியூஷனையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரெட் ஜெயின்ஸ் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. பட் வேற வழி இல்லை, அவங்க தான் ரூலிங் கவர்மெண்ட், அதனால அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணுன்ற மாதிரி எல்லாரும் அந்த நடைமுறையா மாத்திக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஆப்வியஸா ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து நிறைய தேட்டரை வந்து ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா வேற ரீதியா அதாவது இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி தேட்டர் ஓனர்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இந்தாண்ட தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ஜனநாயகம் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் சாரோட கடைசி படம், கதை நல்லா இருக்கு நல்லா இல்லை ஓடுது அப்படின்றதெல்லாம் செகண்டரி. அவரோட சாம, அவருடைய அந்த வைப் வந்து என்ஜாய் பண்றதுக்கே வந்து கண்டிப்பா எல்லாரும் காமன் ஆடியன்ஸ் ஆகட்டும், இல்லை விஜய் சாரோட ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாரும் வந்து தேட்டர் வர போறாங்க. ஸோ அது வந்து ஆல்ரெடி ஹிட் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. 3 தடவை 4 தடவை பார்க்கணுன்ற ஐடியாலாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ இதுல எப்படியாவது விஜய் சார் மூவியை கொஞ்சம் ஃபிளாப்பா போர்ட்ரை பண்ணி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். லாஸ்ட் படம் ஃபிளாப்பு, இல்ல ஜனநாயகன் வந்து பராசக்திட்ட தோத்துருச்சு, ஒரு சின்ன ஹீரோட தோத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுன்றதுதான் வந்து இங்க அட்லீஸ்ட் அந்த டீம்ல ஒரு பராசக்தி டீம்ல ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா 8 பேர் வந்து அந்த நெரேட்டிவ் செட் பண்ண ஐடியா இல்லாதவங்களா இருக்கலாம். பட் மீதி 2 பேருக்கு கண்டிப்பா அந்த ஐடியா இருக்கும். ஸோ இது எல்லாமே பாலிடிக்ஸ் இன்வால்வ் தான். அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் ஆப்வியஸா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்படி பிளே பண்ணுவாங்கன்னு. ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுது. பட் இதனால விஜய் அவருக்கு ஏதாவது இம்பாக்ட் அப்படின்னா சான்ஸே இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு கரூர்ல. அதை நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணும் போதே மக்கள் வந்து விஜய் பக்கம் தான் நின்னாங்க, அவருக்கு தான் வந்து சப்போர்ட்டிவா நின்னாங்க. அவரை யாருமே ஒரு இடத்துல பிளேம் பண்ணல. பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து யாருமே ஒரு இடத்துல பிளேம் பண்ணல. பிகாஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது அவருடைய தப்பு இல்லை அப்படின்றது. இஃப் இன்கேஸ் ஒர்ஸ்ட் கேஸ்ல படம் போகல, ஒழுங்கா போகல அப்படின்னா, இல்ல கதையோ இல்ல சில லாஜிக்ஸோ மிஸ் ஆச்சு அப்படின்னா விஜய்க்கு எந்த ஒரு இம்பாக்டுமே இல்லை. அதான் உண்மை. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பராசக்தி வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அவருக்கு இம்பாக்ட் இல்லைன்னு தெரியும், பட் நம்ம ட்ரை பண்ணா ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வந்து ட்ரை பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் டீம் வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ இன்னொரு 10-15 நாள் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பர்டிகுலரா என்ன பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து தளபதி அவருடைய மூவி வந்து நல்லா போகணுன்றதுதான் என்னோட இதுவும். ஐ ரியலி வாண்ட் டு என்ஜாய் தட் மூவி இன் தியேட்டர். இந்த மாதிரி குயிக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நான் வந்து ஒரு கலெக்டிவா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்.